ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கேம் தான் அவங்க எல்லாத்துக்குமே லுக்லேயே உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இது என்னன்னு. எஸ், த இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் பார்ட் டூ இல்லை, கேமோடைய டூ. ஐயோ, நான் நினைச்சி, அதாவது பார்ட் 2 தான் கேமோடைய நெக்ஸ்ட் வெர்ஷன். ஓகேவா? ஸோ இதுதான் இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் 2. ஸோ இதில் ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து எனக்கான ஒரு கடையை நான் இப்போதைக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன ஒரு கடை தான். பட் ஆனால் அந்த ஷாப்பை நம்ம வந்து பெரிய ஷாப்பை மாற்ற போகிறோம். எஸ், அதுதான் இன்னைக்கு நான் டாஸ்க்கு. இன்னைக்கு இல்லை, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. பட் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சீக்கிரமா என்னுடைய கடையை ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓ ஆ ஜீசஸ் கிரைஸ்ட் டூட். ஓகே, நான் அப்படியே கடைக்குள்ள போக போறேன். ஏன்னா இங்க இருந்து நம்மளால ஒன்னுத்தையுமே பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து கடைக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே, கதவு திறந்தாச்சு. ஆஹா, இன்டர்நெட் சிமுலேட்டர் 1 அதே வைப் வருது. ஏன்னா இன்டர்நெட் சிமுலேட்டர் இதே மாதிரி தான், அதாவது பனிமூட்டமா இருக்கும். இதுலயுமே பனிமூட்டமாவே இருக்கு. ஆஹா, இந்த கேம்ல நீங்க முடிஞ்சா ஆஃப்லைன்ல விளையாடிக்கோங்க. ஏன்னா ஆன்லைன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்லு, அட்வர்டைஸ்மெண்டா போட்டு கொல்லுவாங்க உங்களை, உயிரோட ஜீவ சமாதி பண்றவங்க. ஈவன் வந்து யூஸ்வலா நம்ம இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் வர மாதிரினா கடையை ஓபன் பண்ணணும்னா இவனுக்கு ஆக்சுவலி காசு கொடுக்கணுமா. நான் இந்த வாட்டி கொடுக்க போறது கிடையாது. நமக்கு வேணா காசு சேர்ந்துச்சு அப்படின்னா நம்ம அது காசு கொடுக்கலாம். ஓகே, மாப் போட வேண்டியதுதான். இங்கதாங்க ஒரு புது டெக்னாலஜி நீங்க வந்து பார்க்கணும். மாப் போட்டனா இந்த கேனு வாட்டர் பாட்டில்லாம் ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும். பாருங்களேன், இதோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். ஓகே, நான் இப்ப கடையை கிளீன் பண்ணியாச்சு. இப்ப நான் எங்க போய்கிட்டு இருக்கேன்னா, ஓகே, இவன் யாருங்க ஸ்விட் கேம்ல வர மாதிரியே இருக்கான். ஓகே, இவன் நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கான். ஓகே, ஏங்க அத பாத்தீங்களா அவன் என்னத்த வச்சுக்கிட்டு இருக்கான்னு? பாமுங்க. டேய் தீவிரவாதியாடா நீனு. டேய் இறா, அடிக்க முடியலையே. டேய் இறா, ஒரு அடியாவது வாங்கிட்டு போடா. டேய் அசிவா போயிடும்டா எனக்கு. அடி வாங்கடா. டேய் அடங்க, அடியோ. டேய் யாரா நீ? ஐயோ, அவன் அடிக்காம போட்டுனா ஒரே அசிங்கமா போயிடுவான். சாவு. ஓகே, செத்துறான். ஓகே, இது என்னது? ஓகே, இந்த பொண்ணு ஏதோ கேமர்னு நினைக்கிறேன். நான் கேமிங் சேரு பயங்கரமான அடங்க, இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அளவு வேற. ஓகே, அவகிட்ட வந்து கேமிங் மானிட்டர் கேமிங் சேரு பயங்கரமா இருக்குங்க, செமையா இருக்கு. ஏமா பொண்ணு, உன் கிட்ட இருந்து நான் அந்த கேமிங் சேரை வாங்கணுமா? ஓகே, என்னது இது? முகமது ஏஐ அமரானா அது என்னடா? டேய் எங்க இப்பதாங்க தெரியுது இவளுக்கு எந்த இவ்வளவு காசுன்னு. இந்த பாவாடை போட்டு டான்ஸ் போடுறதுனால தான் இவளுக்கு இவ்வளவு காசுன்னு நினைக்கிறேன். அடப்பாவி. சீ, பேசாம நானும் இந்த மாதிரி பாவாடையை போட்டு என் கேஃபே ரன் பண்ணவா? ஓகே, அந்த பொண்ணு விட்டாக்க ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம எதுக்காக அதை பார்த்துக்கிட்டு இருக்கணுங்கிறதுக்காக இந்த பக்கம் வந்துட்டு, இந்த பக்கம் வந்து பார்த்தா இங்க ஒரு மேடம் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ சரி, ஒர்க் அவுட் பண்றாங்க, நாமளும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி ஜம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மேடம் பாருங்க, உங்களை நான் வந்து ஹைட்டா ஜம்ப் பண்றேன். மேடம் மேட 6 பேக்லாம் இல்லை, பட் ஆனா கூடிய சீக்கிரம் நான் வந்து வர வைப்பேன் மேடம். இங்க இருக்கிற பயங்கரமான 6 பேக் உள்ள அஹேன்சமான பையனா அது கண்டிப்பா நான் தான். ஓகே மேடம். மேடம் மேடம் ஓகே, அவங்க ஒரு பக்கத்துல இருக்கட்டும். இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே பயங்கரமான பிசிக்கை மெயின்டைன் பண்றானுங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தனும் ஓடுறானுங்க, நடக்கிறானுங்க, க்ரௌச் பண்றாங்க, புஷ்அப்ஸ் எடுக்கிறாங்க. அப்பப்பா, நம்மளும் இதே மாதிரி வருவோம். ஓகே, இப்போதைக்கு ரேஸ் பெட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. பட் என்னால இப்போதைக்கு பெட் பண்ண முடியாது. காரணம் என்ன இருக்கு, அதுதான் நம்மளால இப்போதைக்கு பெட் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்லயே பெட் பண்ணி ஆகணும், சென்டர்ல வந்து பெட் பண்ண முடியும். ஓகே, நான் இப்ப பிசி வாங்குறதுக்காக வந்திருக்கேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பிசி ஆக்சுவலி பில்ட் பண்ணிட்டேன். ஓகே, கேஃபே வந்து ஓப்பன்ல இருக்கு. நம்ம இப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம கிட்ட ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் இல்லை. அதாவது கேம் டவுன்லோட் பண்றதுக்கு, எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்றதுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து நமக்கு வந்து ஆப்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் இப்ப நான் வந்து பை பண்ணணும்.
ஓகே, அது மாதிரி தான் நம்மளால நிறைய பெரிய ஸ்பேஸ் ஆக்சுவலாக அன்லாக் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்பேஸ் ஆக்சுவலி நான் வந்து கூடிய சீக்கிரம் அன்லாக் பண்ண பார்க்குறேன். ஓகே, நான் இப்போதைக்கு ஆப்ஸை வந்து இன்ஸ்டால் பண்ண போனேன். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிக்கு, அதுக்கப்புறம் நம்மளுடைய அந்த மைனிங் கீ, அதுக்கப்புறம் வந்து அந்த ஹேக்கர்ஸ் வந்து நம்மளுடைய சிஸ்டத்தை ஹேக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே, நான் சொல்லலை இந்த கேம்ல இன்னொரு விஷயம்னா நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து ஸ்டெடியா இருக்கணும். ஸ்டெடியானா எப்படி சொல்றது, அதான் ஸ்டெடியா, அதாவது எப்பவுமே நம்மளுடைய ஹெல்த்து, எனர்ஜி இது எல்லாமே வந்து ஃபுல்ல வச்சுக்கணும். நம்ம இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் 1லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக ஹங்கர் தான் இருந்துச்சு, அதாவது ஹங்கர் பாரு. ஸோ அது ஆக்சுவலி கம்மியானா ஒன்றுமே நடக்காது. அது வந்து என்ன பண்ணோம்னா நம்மள ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு போடும். பட் ஆனால் இந்த கேமில் அப்படியே நம்ம வந்து பிளாங்க் ஆகி விழுந்துரும். ஓகே, நம்மளோட எனர்ஜி இல்லாமல் நான் கொஞ்சம் செட்டிங்ஸை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஃபேமிலி எனக்கு தேவையில்லை, ஸோ அதனால் ஃபேமிலியை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இப்போ கேஃபேக்குள்ள இருக்கேன். என்னாச்சுன்னா ஒரு கஸ்டமர் வந்தாரு. பட் ஆனால் நான் அவருக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தேன் லேப்டாப் யூஸ் பண்றதுக்கு. ஆனால் போயிட்டாரு மொட்டை சாரு. சரி, அவர் என்ன ரிவ்யூ போட்டிருக்காருன்னு பார்த்தா இந்த கேஃபேல வந்து கேம்ஸ் இல்லை, அதாவது அவர் கேம் பிளே பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. கேம்ஸே இல்லாத கடையில எப்படி அவர் வந்து கேம் விளையாடுவாருன்னு தான் தெரியல. சரி, நான் இங்க ஆக்சுவலி நிறைய கேம் இருந்துச்சு. அதுல மைண்ட் கிராஃப்ட் மாதிரி ஒரு கேமும், பப்ஜி மாதிரி ஒரு கேமும், அமாங்கஸ் மாதிரி ஒரு கேமுமே இருந்துச்சு. அதாவது ரியல் கேம்ஸை தான் கொஞ்சம் பட்டி டிங்கரையும் பார்த்து வச்சிருக்கானுங்க இந்த கேம்ல. அது கொஞ்சம் புதுசா இருக்கு. ஓகே, மேடம் ஒருத்தவங்க வந்தாங்க, நம்ம அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவோம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்ல இருந்தா உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காகவும் இருக்கும். மேடம் வந்து மைண்ட் கிராஃப்ட் விளையாண்டுக்கிட்டு இருக்கான்னு நான் தோணுது. ஏன்னா பார்க்கறது அப்படிதான் இருக்கு, மைண்ட் கிராஃப்ட் வைப்ல தான் இருக்கு. ஸோ ஒருவேளை மைண்ட் கிராஃப்டா கூட இருக்கலாம். அப்படி நான் இங்க ஆக்சுவலி தெர்மாமீட்டர் இருந்துச்சு. இது வந்து யூஸ் ஆகுமானே தெரியல, எனக்கு ஒழுங்காவே தெரியல அதுல என்ன போட்டிருக்குன்னு தான் தெரியல. ஒரு இடம் பாக்குறது அப்படியே பிரைட்டா, அடப்பாவி. நல்ல வேலை மேடம் வந்து நல்ல மேடம். இந்த ஊர்ல அடிக்கடி வர்ற அடங்கொய்யா டேய். சோவா, இது வந்து ஆஃப்லைன்ல விட வந்து செம்ம கடுப்பாகும். அது இந்த அட்வர்டைஸ்மெண்டா போட்டு கொல்லுவாங்க. ஆஃப்லைன்ல இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும். ஸோ அது வேற ஒரு விதத்துல காண்டு. ரெண்டாவது இந்த ஏரியால வந்து எப்ப பார் கரண்ட் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஓகே ஓகே, நான் அப்படியே ரிவ்யூ இப்போ நான் என்ன பண்ணணும், எதுவுமே பண்றதுக்கே இல்லை. நான் இப்போ என்ன பண்றேன், ஜமேசானுக்கு போய்க்கிறேங்க. ஜமேசான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அமேசான் தான் ஜமேசான் வச்சிருப்பானுங்க. ஸோ அதுக்குள்ள போயிட்டேன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும், ஆஹா ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு, நான் அவரை வந்து பெர்மிஷன் கொடுத்துட்றேன். நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இருங்க ஏங்க, ஓகே அவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன்னா ஒரு பிசியை பில்ட் பண்ண போறேன். ரொம்ப ஹையண்டா நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ நம்மளுக்கு ஓரளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மிட் ரேஞ்ச் கேமிங் பிசி இன்னைக்கு நான் வந்து பில்ட் பண்ண போறேன். மிட் ரேஞ்சு, ஹை ரேஞ்சுக்கு என்கிட்ட காசு இல்லை. ஹை ரேஞ்ச் பிசி வாங்குற அளவுக்கு என்கிட்ட மிட் ரேஞ்ச் பிசிக்கு மட்டும்தான் காசு இருக்கு. மிட் ரேஞ்சுக்கு கூட காசு இருக்குமானே தெரியல. ஓகே சார், அப்படியே காசு கொடுத்தாரு, அப்படியே போக வேண்டியதான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இந்த ஊர்ல இருக்க பாதி பேர் நல்லவங்களா தான் இருக்காங்க. அது வரைக்கும் நம்மளுக்கு சந்தோஷம். ஓகே, மவுஸ் வாங்கலாம்னு இருக்கேன். ஓல்டு மவுஸ், ஆபீஸ் மவுஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மவுஸ் பிராண்ட் எல்லாம் இருக்கு. ஆனா என்ன அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. நான் கொஞ்சம் மிட் ரேஞ்சுகளை பார்த்து வச்சிருக்கேன். மிட் ரேஞ்ச் ஏதாவது ஒன்று. ஓகே, அதே மாதிரி மவுஸ் பேட் இருக்கு. அது மாதிரி டேபிள் நிறையவே இருக்கு. வெரைட்டியா டேபிள் இருக்கு. இப்போதைக்கு நம்மளால வாங்க முடியாது. ஏன்னா காரணம் உங்களுக்கே தெரியும், நம்ம கிட்ட காசு இல்லை. ஸோ காசு இல்லாதது பட்சத்துல நம்ம வாங்கணுமானே எனக்கு வந்து தோணுது. இருந்தாலும் பாத்துக்கணும். பட் நம்ம கூடிய சீக்கிரம் ஒரு லெவலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்களேன், நம்ம கிட்ட காசு கொட்டுன்னு கொட்ட போகுது. இந்த ஏரியாவிலேயே பெரிய பணக்காரனா மாறுவேன். மாறணும் இல்லைன்னு வைங்களேன், ஒரே அசிங்கமா போயிடும். டாய் ஏங்க, இருங்க கொஞ்சம் இருங்க மக்களே. நான் இந்த ஆர்டர் பிளேஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பொம்மலை என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, இருங்க நான் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டு ஸ்ட்ரெயிட்டா போடுறான். என்ன பண்றான்னு பாத்தீங்களா? ஏண்டி ப்ரௌசிங் பிசி. ஓகே, நம்ம கிட்ட காசு இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால இந்த பொண்ணு நம்மளுக்கு வந்து காசு கொடுத்தா நமக்கு வந்து சேரும். ஸோ அதனால இப்போதைக்கு நான் அவளை வந்து எதுவும் பண்ண போறது இல்லை. இருந்தாலும் அவள் வந்து
டா, அடிங்க விட்டு படத்தை பார்த்துட்டு டாடி அடி. ஐயோ டேய் அடியே ஏண்டி பலான படத்தை பார்த்துட்டு எனக்கு காசு விடாம போறியா? பொம்பளையா அடி நீ? பொம்பளையா? இல்ல நீ பாக்குற ஒரு நல்லதாவது பாரு, சாமி பாட்டாவது போட்டு பாரு, இல்ல சீரியல் பாரு. அதை விட்டுட்டு அந்த கருமத்தை போய் பாத்துக்கிட்டு இருக்க. சீ, இப்பதான்டா வாய திறந்தேன் இந்த ஊரு நல்ல ஊரு நல்ல ஊருன்னு சொல்லிட்டு. சீ, ஊராயா இது? கரும முச்சவரு. ஓகே, இப்போ நான் வந்து திரும்ப அமேசானுக்கு போய் என்னென்ன இருக்குன்னு எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, நான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறையவே ப்ரௌசிங் பண்ணிட்டு இருக்கும்போது இதோ இந்த ஒருத்தனை ஆக்சுவலி நான் வந்து வாங்கிட்டேன். அதாவது என்னன்னா காடு நம்மளுடைய கேஃபேல ஆக்சுவலி அடிக்கடி ஒரு திருடன் வந்து அதோ இவன் தான் என்னன்னு இன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப ஜாம் ஆகுது நம்ம வாய். ஓகே, அவன் வந்து அடிக்கடி எட்டி பார்க்கறதுனால சேஃப்டிக்காக அவனை வச்சிருக்கேன். அவன் நம்மளுக்கு சேஃப்டி கொடுப்பான்னு நம்புறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 3 ஸ்டார் கிடைச்சிருக்கு, ஒரு குட் ரிவ்யூ. நமக்கு 2 ஸ்டாரு 1 ஸ்டாருன்னு கிடைச்சி இப்போ முறை 3 ஸ்டார் கிடைச்சிருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் 3 ஸ்டாருங்கிறதுனால அது அப்படி குத்துருக்கானுங்களான்னு தெரியல. எவ்வளவு மேக்சிமம் ஹை லெவல் இருக்கு இந்த கேம்ல தெரியாது எனக்கு சத்தியமா தெரியாது. ஓகே, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இருந்துச்சு. அந்த ஆப்ஷன்ல வந்து இப்போ ஆப்ஷன்ஸ்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ஒரு RGB லைட்டிங் அதான். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய பிசியை கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். சேரு மவுஸ் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் கூடிய சீக்கிரம் நம்ம வந்து பண்றோம். வாலு மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதை தோல் நிறுத்திக்கலாம். இந்த ஆக்சுவலி நிறைய அன்லாக் பண்றதுக்கு இருக்கு. பட் ஆனா இப்போதைக்கு எனக்கு பிளேஸ் தான் தேவைப்படுது. நிறைய இருக்கு, ஃபீச் டாய்லெட்டு, அதுக்கப்புறம் அந்த குக்கு செஃப், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதே மாதிரி அந்த கார்டை ஸ்வைப் பண்றது இருக்கு. இப்ப நம்மளுக்கு எல்லாம் காசு கொடுக்கணும், நம்மளுக்கு தான் டைரக்டா காசு கொடுப்பாங்க. பட் ஆனா அந்த மிஷின் வச்சோம்னா அந்த கார்டுல ஆக்சுவலி காமிச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா காசு கிடைச்சணும். பட் ஆனா அது என்னால இப்போதைக்கு பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட எப்படி சொல்றது, அது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதுக்கு ஆக்சுவலி லெவல் தேவை. அந்த லெவல் என்கிட்ட இல்லை இப்போதைக்கு. என்கிட்ட என்ன அன்லாக் ஆகி இருக்குன்னா, இப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே அன்லாக் ஆகி இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால தான் இப்படி இருக்கு. பட் ஆனா போக போக ஒரு வேகம் பிடிக்கும் பாருங்க நம்ம கடை, அவ்வளவுதான். இந்த ஊர்லயே இருக்க பெரிய பணக்காரன் நான் மாறணும். இல்ல ஒரே அசிங்கமா போயிடும் குமாரி. நானும் எவ்வளவுதாங்க தேடி தேடி பாக்குறேன். ஓகே, நம்ம ஆட் பார்த்தா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு $100 கொடுப்பாங்களா? ஓகே, ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. ஸோ அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துடலாம். அவர் வந்து என்ன அப்படி பாக்குறாருங்கிறதையும் இன்னைக்கு நான் வந்து பார்க்க போறேன். கஸ்டமர் பாக்குறத எட்டி பாக்குறது தப்பே இல்லை. அவங்க டேய் அட கருமும் புச்சவனே, டேய் உனக்கு பிசி வாங்க போடுறதுக்கு ஐயோ சரியான காஜா இருக்கு. இந்த ஊரு முழுக்க அப்படியே காஜு ஆளுங்க தான் சுத்திட்டு இருக்காங்க. சீ, டே காடி அவனை வெளியே வந்தா சுட்டுரு அவனை. நான் எதுவுமே பேச விரும்பல. சுட்டுரு அவனை, சுட்டு கொன்று கர்மம் உச்சவன். நம்மளுக்கு ஒன்று சேர்றாங்க பாரு. ஓகே மக்களே, இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பெரிய அளவுக்கு இன்ட்ரோ எதுவுமே கொடுக்கல. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேம் பிளே. ஸோ இது அப்புறம் தான் நிறைய கேம் பிளே வரும். ஸோ ஸ்டே டியூன் மை சேனல். ஐயோ சரி, பாய்ங்க. அவ்வளோதான். எனக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரில.